Good morning students. Today we are going to calculate the ionic radii of Na plus and F minus ions in sodium fluoride crystal using Pauling's method. அதாவது இன்றைய வகுப்பில் நாம் பவுலிங் முறையை பயன்படுத்தி சோடியம் ஃப்ளூரைட் படிகத்தில் உள்ள Na plus மற்றும் F minus ஆகிய அயனிகளின் ஆரங்களை கணக்கிடும் முறையை பற்றி பார்க்க போகின்றோம். The question பாருங்க. By using Pauling's method, calculate the ionic radii of Na plus and F minus ions in the sodium fluoride crystal. Given that D of Na plus hyphen F minus is equal to 231 picometer. இந்த கேள்விக்கான விளக்கம் சொல்றேன் பாருங்க. பவுலிங் முறையை பயன்படுத்தி சோடியம் ஃப்ளூரைட் படிகத்தில் உள்ள Na plus மற்றும் F minus அயனிகளின் அயனி ஆரங்களை கணக்கிடுக. Na plus மற்றும் F minus அயனிகளின் அயனி ஆரங்களை கணக்கிடுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அயனிடை தூரம் என்னவென்றால் 231 பைக்கோமீட்டர். அதாவது சோடியம் ஃப்ளூரைட் படிகத்தில் உள்ள Na plus அயனியின் அணுக்கருவிற்கும் F minus அயனியின் அணுக்கருவிற்கும் இடையே உள்ள தூரம் அயனிடை தூரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அயனிடை தூரத்திற்கான மதிப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 231 பைக்கோமீட்டர். pm என்றால் பைக்கோமீட்டர். 1 பைக்கோமீட்டர் என்பது எதற்கு சமம் அப்படின்னா 10 to the power minus 12 மீட்டருக்கு வந்து சமம். 1 பைக்கோமீட்டர் is equal to 10 to the power minus 12 மீட்டர். சரி, இதற்கான தீர்வு பாருங்க. சொல்யூஷன் given data என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதை எழுதிடுறேன். given that D of Na plus hyphen F minus is equal to 231 picometer. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா inter ionic distance between Na plus and F minus ion. சரி, நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 83ல் நான் சொல்ல போகிறது வந்து இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்காங்க. ஏன்னா அந்த சமன்பாடுகளை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா Na plus மற்றும் F minus அயனிகளுடைய அயனி ஆரங்களை வந்து கணக்கிட போகிறோம். ஸோ இந்த பேஜ் நம்பர் 83ல் என்ன முறை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவுலிங் முறை வந்து கொடுத்துருக்காங்க. பவுலிங் முறையில் முதல் சமன்பாடு என்ன இருக்குது அப்படின்னா D of C plus hyphen A minus is equal to R C plus plus R A minus. இது முதலாவது சமன்பாடு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான்காவது சமன்பாடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா R Na plus R C plus divided by R A minus is equal to Z EFF of A minus divided by Z EFF of C plus. இந்த இரண்டு சமன்பாடுகளை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா Na plus மற்றும் F minus ஆகிய அயனிகளுடைய அயனி ஆரங்களை வந்து கணக்கிட போறோம். ஸோ இந்த சமன்பாடை எதை குறிப்பிடுது அப்படின்னா Ca என்ற அயனி படிகத்தில் உள்ள C plus அயனியின் அணுக்கருவிற்கும்
A மைனஸ் என்ற அயனியின் அணுக்கருவிற்கும் இடைப்பட்ட தூரம் எதற்கு சமம் அப்படின்னா C பிளஸ் என்ற நேர் அயனியின் ஆரத்தையும் A மைனஸ் என்ற எதிரயனியின் ஆரத்தையும் கூட்டினால் கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு வந்து சமம். அடுத்து இந்த சமன்பாடை வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா நேர் அயனி C பிளஸ் அயனியின் ஆரத்திற்கும் எதிரயனி A மைனஸ் அயனியின் ஆரத்திற்கும் இடையான விகிதமானது எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னா A மைனஸ் அயனியின் செயலுறு அணுக்கரு மின்சுமை மற்றும் C பிளஸ் அயனியின் செயலுறு அணுக்கரு மின்சுமை ஆகியவற்றின் விகிதத்திற்கு வந்து சமமாக இருக்கும் என்பதை வந்து குறிப்பிடுகிறது. சரி, இந்த முதல் சமன்பாட்டை நான் எடுத்துக்கிறேன். அதை பயன்படுத்தி NaF படிகத்தில் இருக்கக்கூடிய Na பிளஸ் மற்றும் F மைனஸ் அயனியினுடைய அயனிடை தூர மதிப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா எழுத போறேன். சரியா? According to Pauling method, D of Na plus hyphen F minus is equal to R Na plus plus or F minus. சரி, இது எங்கிருந்து எழுதப்பட்டது அப்படின்னா இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி எழுதப்பட்டது. இந்த C D அப்படின்றது அப்படியே எழுதிக்கிட்டேன். C பிளஸ்க்கு பதிலாக NaF படிகத்தில் இருக்கக்கூடிய நேரயனி என்ன அப்படின்னா Na பிளஸ், அதனால Na பிளஸ் அப்படின்னு போட்டுட்டேன். இந்த ஐஃபன் அப்படியே தான் இருக்கு. சரி, அடுத்து இந்த A மைனஸ் அப்படின்றது எதிர்மின் அயனி. இந்த சோடியம் ஃப்ளோரைடு படிகத்தில் இருக்கக்கூடிய எதிர்மின் அயனி என்ன அப்படின்னா F மைனஸ் அயனி. அப்போ அந்த F மைனஸ் அயனி இங்கே எழுதிக்கிட்டேன். சமம் R அப்படின்றது அப்படியே தான் இருக்குது. இந்த C பிளஸ் என்பதற்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய Na பிளஸ் எழுதிக்கிட்டேன். பிளஸ் அப்படியே தான் இருக்கு. அடுத்து இந்த R அப்படியே தான் இருக்கு. A மைனஸுக்கு பதிலாக இதில் இருக்கக்கூடிய F மைனஸ் அயனி வந்து எழுதிட்டேன். சரி, இது என்ன அப்படின்னாக்கா சமன்பாடு 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த மதிப்பு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மதிப்பு என்ன அப்படின்னா 231 பைக்கோமீட்டர். ஸோ இந்த மதிப்பு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சமன்பாட்டில் வந்து பதிலீடு செய்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஆஃப் D ஆஃப் Na பிளஸ் ஹைஃபன் F மைனஸ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரி, இதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இந்த மதிப்பு வந்து பதிலீடு செய்கிறேன். ஓகே, அதாவது சமன்பாடு 1இல் the inter ionic distance between Na plus and F minus ion உடைய மதிப்பை பதிலீடு செய்கிறேன். $231 பைக்கோமீட்டர் சமம் R Na plus plus R F minus. ஸோ இது என்ன பண்ணா சமன்பாடு 2. அடுத்து according to Pauling method, சரி, இந்த பவுலிங் முறையில் 4வது சமன்பாடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முன்ன பார்த்து தான் RC plus divided by RA minus is equal to ZEFF of A minus divided by ZEFF of C plus.
சரி, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், Na ப்ளஸ் மற்றும் F மைனஸ் அயனினுடைய ஆரங்களுடைய விகிதத்தை நான் எழுத போகிறேன். ஆர் அப்படின்றது அப்படியே எழுதிடுறேன். இந்த சி ப்ளஸுக்கு பதிலாக சோடியம் ஃப்ளூரைட் படிகத்தில் இருக்கக்கூடிய நேர் அயனி இது அப்படின்னா Na ப்ளஸ். அப்போ அந்த Na ப்ளஸ் நான் இங்கே எழுதிடுறேன். டிவைடட் பை ஆர் அப்படின்றது எழுதிடுறேன். ஏ மைனஸுக்கு பதிலாக இந்த சோடியம் ஃப்ளூரைடு படிகத்தில் இருக்கக்கூடிய எதிரணி என்ன பண்ண F மைனஸ், அதை நான் இங்கே குறிப்பிடுறேன். சரியா? இது எப்படி படிக்கணும், ரேடியஸ் ஆஃப் சோடியம் மோனோ பாசிட்டிவ் அயான். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரைடு அயான். சரி, இந்த மதிப்பு எதற்கு சமமாக இருக்கு அப்படின்னா ZEFF. இது எப்படி படிக்கணும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதாவது செயலுறு அணுக்கரு மின்சுமை. எதனுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமை அப்படின்னாக்கா எதிரணி. இங்கே எது எதிரணி அப்படின்னா F மைனஸ். அப்போ ZEFF ஆஃப் F மைனஸ் அயான் டிவைடட் பை ZEFF ஆஃப் சி ப்ளஸுக்கு பதிலாக எதை குறிப்பிடணும், Na ப்ளஸ் வந்து குறிப்பிடணும். ஓகே, Na ப்ளஸ் அயான். சரி, இது என்ன அப்படின்னாக்கா சமன்பாடு வந்து 3. சரி, அடுத்து இந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய நேர் அயனுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமையை நம்ம கண்டறியணும். அதே மாதிரி எதிர் அயனுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமையை வந்து கண்டறியணும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல Na ப்ளஸ் அயனுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமை வந்து எப்படி கணக்கிடுது அப்படின்ட்டு வந்து சொல்ல போகிறோம் பாருங்க. ZEFF ஆஃப் Na ப்ளஸ் அயான் கால்குலேஷன். சரி, நமக்கு என்ன தெரியும், we know that சரி, அதுக்கு முன்னாடி இந்த Na ப்ளஸ் அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறேன். எலக்ட்ரானிக் configuration of Na plus ion is சரி, Na plus அயனினுடைய அணியன், அதாவது அட்டாமிக் நம்பர் என்ன பண்ணாக்கா 11. ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி சோடியத்துக்கான எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள். சோடியம்னா என்னவா, அட்டாமிக் நம்பர் 11, கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1. சரி, இது சோடியத்துக்கான எலக்ட்ரான் அமைப்பு. சரி, சோடியம் மோனோ பாசிட்டிவ் அயானில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 10 எலக்ட்ரான் தான் இருக்கும். இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 11 எலக்ட்ரான். அப்போ ஒரு எலக்ட்ரான் எங்கேருந்து நீக்கணும் அப்படின்னா 3sலேருந்து நீக்கிடணும். அப்போ இந்த 3s ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும் அப்படின்னா Na ப்ளஸ் அயனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து கிடைச்சிரும். சரியா? அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வருது, 1s2 2s2 2p6. சரி, இந்த Na ப்ளஸ் அயனினுடைய அணு அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா பாருங்க, இது உட்கரு, அதை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னாக்கா K கூடு வந்து இருக்கும். ஓகே, இது அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. இது K செல்லு, இது பார்த்தீங்க அப்படின்னா L செல்லு. ஓகே, L செல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. 1 2 3 4 5 6 7. இந்த 8வது எலக்ட்ரான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பியர் மாதிரி எழுதிடுறேன். சரி, இது என்ன அப்படின்னா K செல். ஸோ இது என்ன அப்படின்னா L செல். சரி, இந்த L செல்லில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. அதில் ஏதோ ஒரு எலக்ட்ரான், நான் இந்த எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணுறேன் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து கணக்கிட போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது டிக் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த எலக்ட்ரான் விட்டுறணும். ஓகே, மீதி எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 7 எலக்ட்ரான்கள் L கூட்டில் வந்து இருக்கும். இது போக அடுத்து K கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னாக்கா 2 எலக்ட்ரான் வந்து இருக்கும். சரியா? சரி, இப்போ இந்த K மற்றும் L கூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு
அதற்கு பதிலாக ஸ்லாட்டர் விதிப்படி இந்த எலக்ட்ரான் அமைப்பை வந்து ஆர்பிட்டால் தொகுதியை வந்து நான் மாற்றி எழுதிடுறேன். சரி, செயலுறு அணுக்கரு மின்சுமை கண்டறியப்பட வேண்டிய எலக்ட்ரான் உள்ள தொகுதி எது அப்படின்னாக்கா இது இந்த தொகுதி. இப்போ இந்த தொகுதி நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எண்ணாவது தொகுதி அப்படின்னு குறிப்பிடுறேன். ஓகே, எண்ணாவது தொகுதியில் இருக்கக்கூடிய 8 எலக்ட்ரான்களில் 8வது எலக்ட்ரானுக்கு செயலுறு அணுக்கரு மின்சுமை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதனால் இந்த தொகுதி நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா எண்ணாவது தொகுதின்னு எடுத்துக்கிறேன். எண்ணாவது தொகுதிக்கு உடனடியாக இடதுபுறம் இருக்கக்கூடிய தொகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா n-1வது தொகுதி. சரி, இப்போ என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா we know that ZEFF, that is effective nuclear charge, is equal to atomic number minus screening constant. சரி, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா Na+ அயனியினுடைய செயலுறு அணுக்கரு மின்சுமை வந்து கண்டறியலாம். சரி, therefore ZEFF of Na+. சரியா? சரி, எதற்கு சமமாக இருக்கும்? இங்கே Z என்பது என்ன, எதை குறிப்பிடுது அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள அயனியினுடைய அணியனை வந்து குறிப்பிடுது. இங்கே என்ன அயனி இருக்குது அப்படின்னா சோடியம் அயனி. சோடியம் அயனுடைய அணியன் என்ன பண்ணாக்கா 11 மைனஸ். ஸோ எஸ் அப்படின்றது என்னது, திரைமறைப்பு மாறிலி. இதை எதை பயன்படுத்தி வந்து கண்டறியலாம் அப்படின்னா ஸ்லாட்டர் விதியை பயன்படுத்தி வந்து கண்டறியலாம். சரி, இந்த ஸ்லாட்டர் விதி நம்ம பார்த்தோம் போன கிளாஸில். ஸோ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வந்து பாருங்கள். அதாவது குரூப் இருந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் வேல்யூ ஆஃப் ஈச் எலக்ட்ரான். ஓகே, இது nth குரூப்பாக இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனிங் வேல்யூ என்னது அப்படின்னா 0.35. ஒருவேளை இந்த n-வது குரூப் வந்து ஒன்எஸ் ஆர்பிட்டால வந்து குறிப்பிட்டுச்சு அப்படின்னா ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரைமறைப்பு மதிப்பு என்ன பண்ணால் 0.30. அடுத்து n+1வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரைமறைப்பு மதிப்பு என்ன பண்ணால் 0. ஓகே, அடுத்து n-1வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரைமறைப்பு மதிப்பு என்ன பண்ணாக்கா 0.85. ஓகே, அடுத்து n-2 அண்ட் அதர்ஸ். ஓகே, அதாவது இன்னர் செல்ஸ் n-1வது தொகுதிக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய தொகுதியில் அல்லது தொகுதியில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய ஸ்க்ரீனிங் மதிப்பு, அதாவது திரைமறைப்பு மதிப்பு என்ன பண்ணாக்கா 1. ஸோ இந்த டேட்டாவை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது எஸ் மதிப்பு வந்து கணக்கிட போகிறேன். சரி, இந்த Na+ அயனியினுடைய n-வது தொகுதியில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன அப்படின்னா 8 எலக்ட்ரான்கள். அதில் ஒரு எலக்ட்ரானுக்கு நான் என்ன, அதாவது 8வது எலக்ட்ரானுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதை நான் விட்டுறேன். ஓகே, இதை விட்டுறேன். மீதி எத்தனை எலக்ட்ரான்கள் இந்த தொகுதியில் இருக்கும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். 2, 4, 6, 7. சரி, அப்போ 7 எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணுறேன், திரைமறைப்பு மதிப்பு வந்து எழுதுகிறேன். அப்போ 7 இன்ட்டு ஓகே, இந்த பாருங்கள், இது என்னாவது தொகுதி, n-வது தொகுதி. அப்போ n-வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரைமதிப்பு என்ன பண்ணாங்க 0.35. அப்போ 7 இன்ட்டு 0.35 அப்படின்னு வந்து குறிப்பிடுறேன். ஓகே, ப்ளஸ் அடுத்து வேற என்ன தொகுதி இருக்குது இது தவிர? n-1வது தொகுதி. n-1வது தொகுதியில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. சரி, இப்போ n-1வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும்
ஸ்க்ரீனிங் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.85. அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கு 0.85 அப்படின்னா 2 எலக்ட்ரானுக்கு எவ்வளோ அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு 2 எலக்ட்ரானுக்கு எவ்வளோன்னு எழுத போகிறேன். இப்போ 2 × 0.85. சரி, சரி, இதை நான் சுருக்கி எழுதிடுறேன். 11 மைனஸ் 7 × 0.35 எவ்வளோன்னு பாருங்கள். 0.35 × 7 2.45 plus 0.85 into 2 1.70 or 1.7. இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 11 மைனஸ், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2.45 plus 1.70 5 1 4 4.15. ஸோ 11 என்ற மதிப்பிலிருந்து 4.15 என்ற மதிப்பு வந்து கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 மைனஸ் 4.15. $6.85 அப்படின்ற மதிப்பு வந்து கிடைக்குது. 6.85. ஸோ இதுக்கு வந்து யூனிட் எதுவும் இல்லை. சரி, ஸோ இது எத்தனாவது சமன்பாடு அப்படின்னாக்கா 4வது சமன்பாடு. இது எதை குறிப்பிடுது அப்படின்னா Na + அயனியினுடைய செயலர் அணுக்கருமின் சுமை மதிப்பு வந்து குறிப்பிடுது. சரியா, நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஹெட்டிங் effective nuclear charge of Na plus ion calculation. சரி, அப்போ Na plus ion உடைய செயலர் அணுக்கருமின் சுமை என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது சமன்பாடு 4 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து என்ன அப்படின்னா effective nuclear charge of F minus ion calculation. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் F minus ion. ஸோ என்ன வரும்? ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி எஃப்க்கான எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள். எஃப் அப்படின்றது ஃப்ளூரின், அட்டாமிக் நம்பர் 9. ஸோ 9 எலக்ட்ரான்கள் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கும். அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு 1s2 2s2 2p5. ஸோ இது எல் செல்லு, இது பார்த்தீங்கன்னா கே செல்லு. சரியா, எஃப் அப்படின்னா நடுநிலை அணு. ஓகே, மொத்தம் 9 எலக்ட்ரான்கள் தான் இருக்குது ஃப்ளூரினுக்கு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? F மைனஸ் அயனி. ஓகே, எஃப்னாலும் F மைனஸ் அயனினாலும் ரெண்டுக்குமே அணியின் வந்து மாறாது. ஓகே, இதில் 9 எலக்ட்ரான்கள் தான் இருக்குது. ஆனால் இது எதிர்மின் சுமை வந்து பெற்றிருக்கிறதுனால ஓகே எலக்ட்ரான் வந்து கூடுதலாக வந்து பெற்றிருக்கும். எத்தனை எதிர்மின் சுமை இருக்குது? 1. அப்போ இதை காட்டிலும் இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கூடுதலாக இருக்கும். ஓகே, அப்போ எஃப்க்கு 9 எலக்ட்ரான் இருந்து அப்படின்னா எஃப் மைனஸுக்கு எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 10 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். ஸோ அப்போ 10 எலக்ட்ரான்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே எஃப் மைனஸுக்கு வந்து எத்தனை இருக்கும்? 10 எலக்ட்ரான்கள் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, இப்போ 10 எலக்ட்ரான்களுக்கு என்ன எலக்ட்ரான் அமைப்போ அதை நான் வந்து எழுதுகிறேன். என்ன அப்படின்னா 1s2 2s2 2p6. சரியா, சரி. ஸோ இது என்ன கூடு? கே. இது பார்த்தீங்கன்னா எல். ஸோ இதனுடைய அணு அமைப்பு வந்து அயனி அமைப்பு வந்து என்ன பண்ணுறேன் நான் வரைகிறேன். இது உட்கரு. ஸோ அதை சுற்றி என்ன இருக்கும்? முதல்ல கே கூடு வந்து இருக்குது. அதில் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னா 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. அடுத்து எல் கூடு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8. 1 2 3 4 5 6 7 8. அந்த 8வது எலக்ட்ரான் என்ன பண்ணுறேன்? டாட் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணால் கே. சரி, இது எல். இது என்ன பண்ணாக்க கே.
ஓகே, இது கே கூடு, இது எல் கூடு. சரி, இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உயர் ஆற்றல் கொண்ட கூடு. இந்த கூட்டில் மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. அந்த 8 எலக்ட்ரான்களில் அந்த 8ஆவதாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா செயலூர் அணுக்கரு மின்சுமை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை தான் நான் என்ன பண்ணுறேன், டாட் வச்சுட்டு அதை டிக் பண்ணிக்கிட்டேன். சரியா, அப்போ இந்த எலக்ட்ரான் போக இந்த எல் கூட்டில் மீதி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்கள் இருக்கும். கே கூட்டில் வந்து 2 எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும். சரியா, சரி, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லாட்டர் விதி பயன்படுத்தும் பொழுது இந்த கே மற்றும் எல் கூட்டுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு பெயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இடணும். சரி, செயலூர் அணுக்கரு மின்சுமை கண்டறியப்பட வேண்டிய எலக்ட்ரான் வந்து எந்த தொகுதியில் இருக்குது அப்படின்னா இந்த தொகுதியில் தான் இருக்குது. ஓகே, அப்போ இது என்ன தொகுதி, என்னாவது தொகுதி, nth குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னவாக இருக்குது அப்படின்னா எண்ணுக்கு இடதுபுறம் உடனடியே இருக்கிறதுனால இது என்னவாக இருக்கும், n-1th குரூப். ஓகே, இங்கே பாருங்கள், n அப்படின்றது 2 அப்படின்னா n-1 இருக்கும், 1 தான். n அப்படின்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செயலூர் அணுக்கரு மின்சுமை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், we know that effective nuclear charge is equal to Z minus S. சரி, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நான் என்ன பண்ணுறேன், F மைனஸ்னுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை கண்டுபிடிக்க போகிறேன். therefore ZEFF, that is effective nuclear charge for F minus ion. ஸோ எப்படி வரும்னு பாருங்கள். ZEFF is equal to Z என்பது என்னது, கொடுக்கப்பட்ட லைனுடைய அணியன் எத்தனை, 9. அப்போ எழுதிடுறேன் மைனஸ் எஸ் மதிப்பு இது கால்குலேட் பண்ணும். ஸோ எஸ் அப்படின்றது என்னது, ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். இது எதை பயன்படுத்தி கண்டறிய முடியும் அப்படின்னாக்கா ஸ்லாட்டர் விதியை பயன்படுத்தி கண்டறிய முடியும். சரி, இங்கே செயலூர் அணுக்கரு மின்சுமை கண்டறியப்பட வேண்டிய எலக்ட்ரான் உள்ள தொகுதி இது என்னாவது தொகுதி. என்னாவது தொகுதியில் மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் உள்ள, அதில் ஒரு எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா அதுக்கு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மீதி எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும் என்னாவது தொகுதியில், 7 எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இருக்கும். அப்போ 7 இன்ட்டு ஓகே, என்னாவது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரை மதிப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.35 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ப்ளஸ் இதுக்கு நான் எழுதிட்டேன். ஓகே, 8 எலக்ட்ரான்கள் இருக்குது, 8க்கு நாம் எழுதக்கூடாது, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் நான் கால்குலேட் பண்ணோம். ஓகே, 7 இன்ட்டு 0.35 இந்த மதிப்பு எப்படி வந்தது அப்படின்னாக்கா ஸ்லாட்டர் விதியை வந்து பாருங்கள், அதில் இந்த மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து n-1வது தொகுதியில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன அப்படின்னாக்கா 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. இப்போ 2 இன்ட்டு n-1வது தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய திரை மதிப்பு வந்து ஸ்லாட்டர் விதியில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.85. அப்போ 0.85 வந்து எழுதிடுறேன். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இங்கே என்ன மதிப்பு வந்து கிடைச்சதோ அதே மாதிரி தான் வந்து, அதாவது NI+க்கு வந்து என்ன மதிப்பு வந்து பதிலீடு செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை நான் இங்கே எழுதிடுறேன் 9 மைனஸ். ஸோ இந்த மதிப்பு நம்ம இந்த வேல்யூஸை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2.45 ப்ளஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1.70. நைன் மைனஸ். ஸோ இந்த மதிப்பு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4.15. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணால் 4.85 வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா சமன்பாடு 5. ஓகே, அதாவது எஃப் மைனஸ் ஐனுடைய செயலூர் அணுக்கரு மின்சுமையோட மதிப்பு வந்து 4.85. சரி, இப்போ சமன்பாடு 4 எதை குறிப்பிடுது அப்படின்னா Na+ ஐனுடைய செயலூர் அணுக்கரு மின்சுமை வந்து குறிப்பிடுகின்றது. சமன்பாடு 5 எதை குறிப்பிடுது அப்படின்னாக்கா எஃப் மைனஸ் ஐனுடைய செயலூர் அணுக்கரு மின்சுமை வந்து குறிப்பிடுது. அப்போ
சமன்பாடு 4 மற்றும் 5 நான் வந்து எதில் பதிலீடு செய்கிறேன் அப்படின்னாக்கா சமன்பாடு 3ல் வந்து பதிலீடு செய்கிறேன். ஓகே, சப்ஸ்டிடியூட்டிங் using equation 4 and 5 in equation number 3. சரி, 3ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க? R NA plus divided by R F minus is equal to. சரி, அது ரைட் சைடில் என்ன இருந்தது? நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா R F minus வந்து இருந்தது. இங்கே R F minus வந்து மதிப்பு என்னது பண்ணாக்கா 4.85 டிவைட் பை R NA ப்ளஸ்னுடைய வேல்யூ என்ன பண்ணாக்கா ஈக்குவேஷன் நம்பர் 4 பாருங்கள், அதுலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.85 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மதிப்பு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னாக்கா 0.71. ஸோ இதுக்கு வந்து யூனிட் எதுவுமே இல்லை. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்? சேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். எனக்கு R NA ப்ளஸ் வேல்யூ வந்து தேவை. ஓகே, அப்போ R NA ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0.71. ஸோ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய R F மைனஸ் வந்து எங்கே போகும் அப்படின்னாக்கா ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டருக்கு வந்து போயிடுது. அப்போ 0.71 இன்ட்டு R F மைனஸ். ஓகே, ஸோ இது சமன்பாடு என்ன பண்ணாக்கா 6. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? இதே தான் இங்கே வரும். ஸோ அதிலிருந்து என்ன பண்ணுறேன்? இந்த சமன்பாடை வந்து கொண்டு வந்திருக்கேன். நியூமரேட்டர் அப்படியே வச்சுட்டேன். டினாமினேட்டர் வேல்யூ என்ன பண்ணுறேன்? ஈக்குவலுக்கு ரைட் சைடு வந்து கொண்டு போகிறேன். இப்போ டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ரைட் சைடு போகும்போது நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். ஸோ இது சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா 6வது. யூசிங் ஈக்குவேஷன் நம்பர் 6 in equation number 2. ஓகே, அதாவது சமன்பாடு 6 நான் எதில் பதிலீடு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா சமன்பாடு 2ல் வந்து பயன்படுத்துகிறேன். ஓகே, சமன்பாடு 2 வந்து என்னவா இருந்தது? D of 231 பைக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு R NA ப்ளஸ் R F மைனஸ் அப்படின்னு இருந்தது இல்லையா? இதுதான் சமன்பாடு 2. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த 6வது சமன்பாடு வந்து பதிலீடு செய்கிறேன். 6வது சமன்பாடில் என்ன இருக்கும்? R NA ப்ளஸ்னுடைய மதிப்பு வந்து இருக்குது. அப்போ இந்த R NA ப்ளஸ் பதிலாக இதை வந்து பதிலீடு செய்கிறேன். என்ன கிடைக்குன்னு பாருங்கள். அப்போ 231 பைக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.71 இன்ட்டு R F மைனஸ் ஓகே ப்ளஸ் R F மைனஸ். இதை நான் அப்படியே மாற்றி எழுதிடுறேன். ஓகே, 0.71 R F மைனஸ் ப்ளஸ் R F மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 231 பைக்கோமீட்டர். சரி, இதில் பாருங்கள், இந்த மதிப்புலேயும் RF மைனஸ் இருக்குது, இதுலேயும் RF மைனஸ் வந்து இருக்குது. ஸோ RF மைனஸ் வந்து பொது காரணியாக வெளியிடுகிறேன். அப்போ என்ன ஆகும்? R F மைனஸ் இன்ட்டு இங்கே வந்து என்ன இருக்கும்? இதிலிருந்து R F மைனஸ் வெளியே எடுத்துனா 0.71 வந்து இருக்கும். ப்ளஸ் இதிலிருந்து R F மைனஸ் எடுத்துனா 1 வந்து இருக்கும். இஸ் ஈக்குவல் டு என்னது? 231 பைக்கோமீட்டர். சரி, இது ஆட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 1 ப்ளஸ் 0.71 இஸ் ஈக்குவல் டு 1.71. அப்போ 1.71 RF இஸ் ஈக்குவல் டு 231 பைக்கோமீட்டர். சரியா? எனக்கு RF மைனஸ் வந்து வேணும். அப்போ RF மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 231 பைக்கோமீட்டர் டிவைடட் பை 1.71. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா RF மைனஸ் வேல்யூ என்னவா கிடைக்கும் அப்படின்னா, இது ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
135.1 பைக்கோமீட்டர். ஓகே, இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகேவா, 231 1.71 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 135.1. ஓகே, இங்கே யூனிட் என்ன இருக்குன்னா பைக்கோமீட்டர். ஸோ இந்த மதிப்பு எதுக்கு சமம் அப்படின்னாக்கா RF மைனஸுக்கு வந்து சமம். சரி, இது என்ன பண்ணாக்கா சமன்பாடு 7. சரி, இப்போ RF மைனஸ் வந்து நமக்கு தெரியுது. சரி, இந்த RF மைனஸ் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா சமன்பாடு 2ல் பதிலீடு செய்கிறேன். ஸோ அவ்வாறு செய்யும் பொழுது RNA ப்ளஸ்னுடைய மதிப்பு வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ யூஸிங் ஓகே ஈக்குவேஷன் நம்பர் 7 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2 சமன்பாடு 7ஐ சமன்பாடு 2இல் பதிலீடு செய்ய அல்லது வந்து என்னது பயன்படுத்துக. ஸோ சமன்பாடு 2 என்ன இருக்குது அப்படின்னா 231 பைக்கோமீட்டர் சமம் RNA ப்ளஸ்ஸு ப்ளஸ் RF மைனஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, RF மைனஸ். இந்த RF மைனஸ் வேல்யூ தான் என்னது இதுவா, அப்போ அந்த மதிப்பு நான் இங்கே எழுதிடுறேன். ஓகே, அப்போ 135.1 பைக்கோமீட்டர். சரி, இப்போ இதிலிருந்து என்ன பண்ணலாம், எனக்கு RNA ப்ளஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மதிப்பு நான் என்ன பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஏன்னா இதில் பாருங்கள் பைக்கோமீட்டர் யூனிட் இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பைக்கோமீட்டர் வந்து யூனிட் வந்து இருக்குது. ஸோ இந்த மதிப்பு இங்கே கொண்டு வந்துடுறேன். அப்போ மைனஸ் வந்து மாறும். இப்போ என்ன கிடைக்கு 231 பைக்கோமீட்டர் மைனஸ் 135.1 பைக்கோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு RNA ப்ளஸ். சரி, இது சிம்பிளிஃபை பண்ணால் 231 மைனஸ் 135.1. ஸோ இது இந்த இதிலிருந்து இது மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 9 5 9. இப்போ 95.9 என்ன யூனிட் இருக்குது, பைக்கோமீட்டர் யூனிட் வந்து இருக்குது. ஈக்குவல் என்னது RNA ப்ளஸ். சரியா, இது இப்படி மாற்றி கூட எழுதலாம். therefore RNA ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 95.9 பைக்கோமீட்டர். ஸோ இது என்ன பண்ணாக்கா சமன்பாடு 8. ஓகே, ஓகே, நம்மளோட எய்ம் என்னது சோடியம் ஃப்ளூரைடு. ஓகே, சோடியம் ஃப்ளூரைடு அப்படின்னா NaF. ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஓகே Na ப்ளஸ் மற்றும் F மைனஸினுடைய அயனி ஆரங்களை வந்து கால்குலேட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி, இந்த மதிப்பை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. radius of Na plus ion is equal to 95.9 picometer and radius of F minus ion is equal to 135.1 picometer. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு.